வக்கலையா, இது கையில காலான்னு நினைச்சுக்கோங்க. இது கேஸ் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கை. எப்படியாவது என் சொத்தம் வீட்டை மாமியார்கிட்ட கொடுத்துடணும், இல்லைன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே படா போடியா. கவலைப்படாத கவலைப்படாத, இதுக்கு ஒரு வழி இருக்கு. சுப்ரீம் கோர்ட் போனா நிச்சயமா உங்க ஜெயிக்கும். இத பாரு, இப்ப நீ வரலன்னா நீதான் என்ன கூப்பிட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அப்போ நீதான் மாட்டிப்ப. இப்ப வரியா இல்லையா? அத்தை திட்டுவாங்க. வாடி. வேணாங்க, சொன்னா கேளுங்க. வேணாம், அத்தை திட்டுவாங்க. என்ன விட்டுருங்க, இருந்து எனக்கு சேர வேண்டிய சொத்து வர வரைக்கும் உன் புருஷன் கூட நீ சேரக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? அம்மா, நான் வேண்டாம் தான் சொன்னம்மா. அவதான் அம்மா, அவதாம்மா. பாடிங்க. मम जीवन हेतुना कंठे भद्राणि सुभगे त्वञ्जीव सरदां सतम् शतमानं भवति सदायुः पुरुषस्ततेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. ஓடி விடிற வரைக்கும் வாசல்லே கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும். வாங்க 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 உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ தான் எங்களை அடியோட மறந்துட்ட. தங்கச்சி, உன் பெரிய பையனுக்கு என் பெரிய பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னு வையே, என் சொத்து வெளியே போகாது, சொந்தம் விட்டு போகாது பாரு. ஆமா, இது யாரு? அம்மா. ஓ, வேலைக்கார பொண்ணா? ஆமாமா. அப்ப நான் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிடுறேன். மாப்பிள்ள, அமெரிக்கா மாப்பிள்ள ஆயிட்டீங்க. அனி வரோம். அண்ணன் கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்க சொல்லுங்க. என்னடி பாக்குற? என் பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன். கெடுத்து தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். உங்க இஷ்டம் போல என் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனா என்ன மட்டும் வீட்டை விட்டு தோர்த்திராதீங்க. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவரு உயிரோட இருக்க மாட்டாரு. நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துக்கிறேன். அவ சொல்றதும் சரிதானே. இவளை வெளியே விட்டுன்னு வச்சுக்க, கோர்ட்டு கேஸ்னு ஏகப்பட்ட பிரச்சனை வருமா. இந்த பாரு, உனக்கு ஒரு வேலைக்காரி தேவை. வீட்டோட வேலைக்காரியா இருந்துட்டு போட்டோம், நான் அவளை சமாளிச்சுக்கிறேன். சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துட்டியடா. இவ வயசுல புள்ளையோட இருந்தா 2வது கல்யாணம் எப்படி பண்றது?
சீக்கிரம் ஏதாவது ஒரு வழி பண்ணுமா. அம்மா அல்வா கொண்டு வந்திருக்கேம்மா. வாய் வயிறுமா இருக்கிற உங்க மருமகளுக்கு இது கொடுங்கம்மா. ஏய் விளையாடுறியா? கருவை கலைக்கிறதுக்கு மருந்து கொண்டானா அல்வா கொண்டு வந்திருக்கலாம். அல்வா நான் என்ன விவரம் இல்லாதவளா? இது சாதாரண அல்வா இல்ல, கருவை கலைக்கிற மருந்து கலந்த அல்வா. இத சாப்பிட்ட உடனே வயிற்றுக்குள்ள இருக்கிற அம்புட்டும் பீச்சுக்கிட்டு வந்துரும். இது என்ன தெரியும்ல? அல்வா. அல்வா நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. கர்ப்பமா இருக்கும்போது நீ என்ன ஆசைப்படுறியோ அதெல்லாம் சாப்பிடணும். அப்பதான் குழந்தை நல்லபடியா பிறக்குமா. உனக்காக நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. நாங்க வரத்துக்கு நேரமாகும். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஏண்டி இன்னும் நிக்கிற? உள்ள போ. வண்டி எட்டுடா நீ. போடா. சுப்ரீம் கோர்ட்ல உன் கேஸ் ஜெயிச்சிருச்சு. இனிமேல் உன் பூர்வீக சொத்தெல்லாம் உனக்குத்தான். நான் உசுறு குசுரா நினைச்சு என் பொண்ணு போயிட்டா. இனிமே உசுரே இல்லாத இந்த சொத்து என் கைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? 2 உயிர்களை பலி வாங்கின அந்த கொலைகாரி சும்மா விடலாமா? அந்த கொலைகாரி தன்னுடைய 2வது பையனுக்கு இப்ப பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இதோ பாருடா, நீ எவ பின்னால வேணாலும் சுத்து, எவ்வளவு வேணும்னாலும் செலவு பண்ணு. நீ அவளை காதலிச்சாலும் சரி, இல்ல அவ வயித்துல கர்ப்பமாயி ஒரு குழந்தையோட வந்தா கூட பரவாயில்ல. எனக்கு வரப்போற மருமக ஒரு கோடீஸ்வரியா தான் இருக்கணும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க சித்தப்பா. இனிமே உன் பேரு வாசுகி இல்ல, கோடீஸ்வரி. கருப்பு கண்ணாடியான முழுசா மூடி ஒரு வெள்ளக்கார வரதே, அதுக்குள்ளதான் மாப்பிள்ள இருக்கான். நீ அவனை நல்லா ஏமாத்தணும்.
இவன் ஒரு கோடீஸ்வரின்னு அவனை நம்ப வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இவன் நட உட பாவனை எல்லாம் மாறணும். அவன் உன் மேல காதல் வசப்படணும். அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அவனை மடக்கி அந்த மாமியாரை நம்ம பழி வாங்கணும். இதுதான் என் ஐடியா. வாசுகி ஏம்மா ஐயோ வாசுகியா தங்கச்சி வாசுகி தங்கச்சி கைதா சித்தப்பா நீங்க ரொம்ப நல்ல மாப்பிள்ளை பிடிச்சிருக்கீங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிக்குது. என்னமா அது? இது வெக்கம்னு நினைக்கிறேன். பட்டணத்துல வெக்க கூட இப்படிதான் இருக்குமா? ஏண்டா அழகா சேலை கட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்காளே, அவ கோடீஸ்வரியா இருப்பாளோ? பொண்ணு பாக்குறதே எனக்கு அல்பம். அவன் 100 ரூபாய் கூட தர மாட்டா. அவனுக்கு கோடீஸ்வரியா? ஏதோ எக்ஸ்போர்ட் கம்பெனில டெய்லரிங் வேலை பாக்குற பொண்ணு மாதிரி இருக்கு. அத பார்த்து சொல்லி விடுறியா நீ? உங்க அம்மாட்ட நல்லா உதவாங்க போற. அப்ப வேற ஃபிகரை தேடுவோம். ஹலோ கோடீஸ்வரி. என் பேர் புவனேஸ்வரி. இல்ல நீங்க கோடீஸ்வரியே தான். உங்க அப்பா செத்து போயிட்டானா? அப்பா முக்கியம், சொத்து வந்து கோடீஸ்வரி மாட்டிக்கிட்டா. உங்க அப்பனுக்கு சாரி, உங்க அப்பா எத்தனை கோடி இருக்கும்? 1 கோடி, 2 கோடி, 3 கோடி, 4 கோடி, பல கோடி இருக்கிறா. அடுத்தது கல்யாணம் தான். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இருங்க சொல்றேன். போட்டியில திங்கிறது சும்மா வர பிகர் மாட்டான். எனக்கு உதவிடுதா அவங்களுக்கு. பாத்தியா எப்படி தெருவா ரோடா கோடீஸ்வரியை தேடி அலையறான்னு? இவனை சும்மா விடலாமா? சரி வாசுகி தான் அந்த பாக்கணும். எங்களை என்னத்துக்கிட்டாண்டா? பிக் பாக்கெட் அடிக்கத்தான். வாசுகி தானே அவனை பாத்துருக்கா. அவன் வாசுகியை பாக்கலாமா? 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்க வேண்டாமா? 2 பேருக்குள்ள அந்த ஒரு இது வர வேண்டாமா? என்ன பெருசு? நீ ஊர்ல விவசாயம் பண்ணியா இல்ல வேற ஏதாவது? என்னமா அது? இது வெக்கம் தான். பரமானி அடிக்கடி இந்த மாதிரி வெக்கப்படாத, ஓடி போட போறான். வாங்கடா தியாகிகளே, நல்ல உத வாங்கி இருக்கிறீங்க. உள்ள போய் நல்லா சாப்பிடலாம். இங்க சாப்பிடுற பில்லுக்கு பணர்கள் அரிசி அது உததான் வாங்கணும். அடச்சே, அம்மா நிறைய பணம் கொடுத்திருக்காங்கடா. பரச பாரு. அம்மா உங்க அம்மா இருக்குங்கடா. வெளிய வரப்ப 5000 10,000 அள்ளி கொடுக்குறாங்க. உங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க. கொடுப்பாங்களே. செருப்பு சீவக்கட்டை உன் மூஞ்சிக்கு அது போதும். ஏன் நெஞ்சு இடிக்கிற? ஐ அம் சாரி. நெஞ்சு இந்த பக்கம். இப்ப இடம் மாத்திட்டாங்களா? அம்மா பர்சனாலே ஃபுல்லா தான் பாருங்க. ஏன் அவரை அடிக்கிறீங்க? சாப்பிட்டு பில்லுக்கு பணம் இல்லைன்றான் சார். பர்ஸை யாரோ பிக் பாயிண்ட் அடிச்சிட்டாங்க சார். நீங்களாவது காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார். மேன் ஆளை பார்த்தா டிப் டாப்பா இருக்கிற. உனக்கு ஒரு கோடீஸ்வரி கிடைக்கல, அது கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகாம போலீஸ்ல ஒப்படைங்க. ஐஜி நமக்கு தெரிஞ்சவர் தான். 6 மாசம் உள்ள தள்ள சொல்றேன். இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. நீ பணம் வச்சிருக்க அப்ப தப்பிச்ச. இடியட்ஸ். இந்தியா பேரை கெடுக்குறாங்க. சாப்பாடு உனக்காக டெய்லி அடி வாங்கலாம்டா. நாளைக்கு ரெடியா இரு. என்னப்பா பில்லாச்சு? வாந்தி எடுக்கிறாத, கொஞ்சமா அடச்சே, 1500 ரூபாய் தானே. என்னடா சாப்பிட்டீங்க? அவ்வளவு பச்சின்னு சொன்னீங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். 1500 ரூபாயா? என்னடா ஆச்சு? என்னடா இந்த மொழி முடிக்கிற? சொல்லிடுச்சுடா. அம்மா என்ன சொன்ன? ஐடி தெரியுமா? இப்ப மந்திரியே வருவாரு பாரு. அவனை உதைச்ச மாதிரி உன்னை உதைக்கட்டுமா இல்ல நீ சொன்ன மாதிரி 6 மாசம் உள்ள தள்ளட்டுமா? ஹலோ, நான் தான் கோட்டீஸ்வரி. அம்மா 10,000 ரூபாயா? பில்லு 1500 ரூபாய்மா. பாக்கி டிப்பு வச்சுக்க. பைய
1500 ரூபாய் பில்லுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாடா. சத்தியமா சொல்றேன், நீ தேடிட்டு இருக்கிற கோடீஸ்வரி இவளே தான்டா. அதான்டா இதான்டா அருணாச்சலம் நான் தான்டா. என்ன பட ஆரம்பிச்சு சீக்கிரம் அனுப்பு. டா டிக்கெட் அந்தமா. சரி போய்டா. அங்க போய் என்ன செய்வ? பைல்வான் பொண்டாட்டி பக்கத்துல நீ போய் குந்தணும். அவ்வளவுதானே? ஐயோ என்ன? சும்மா குந்த கூடாது. அப்படியே கைய மேல போட்டு பைல்வான் பொண்டாட்டி கண்ணத்தை உரசு. ஓடு ஓடு சொல்ல. இருக்கு இருக்கு இருக்கு. நீ கோடீஸ்வரன் பொண்ணு கை மாதிரி போவாத, டயனா மாதிரி போ. சூப்பர். என்ன டார்லிங், கம்பெனி வேணுமா? ஏய் போடா. நாலு பேர் இருக்குமில்ல, ஒண்ணு மட்டும் என்ன பொண்ணு பாக்குறான். உன் மூஞ்சி கண்ணாடியில பாத்துருக்க? இது மூஞ்சிடா, ஹீரோடா நானு. என்ன ஏதாவது ப்ராப்ளமா? நோ ப்ராப்ளம். நான் பார்த்தேனா? இப்ப பாரு. என்ன அந்த ஆள் ரொம்ப நேரமா சில்மிஷம் பண்ணிக்கிட்டே இருக்கான். பொறுக்கி நாயே, பொண்டாட்டி மேல கை வச்ச நீங்க சீசி தாக்கியேன் பாரு. நாயே போடா, எதுக்கு சப்போர்ட் பண்ண? போடா, நீங்க இங்கவே பாக்கீங்க. போடா. சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். பாத்தீங்களா, உங்களையும் பார்த்து சொல்லுறான். சார் அவர் என் வீட்டுக்காரரு. நான் இடம் மாதிரி உட்காந்துட்டேன். நான் நினைச்சதான் உங்க வைஃப் மேல கையை வச்சுட்டாரு. மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். உனக்கு நல்ல நேரம்டா, இந்த அம்மா வந்தாங்க, நீ பிழைச்ச. ஏய் விட்டு அவங்க கூட ஓடி போயிருக்க. உட்காரி. பையே இனிமே தப்பு பண்ணாதீங்க. போறாடா போ. அவனோட கோடீஸ்வரி கோடீஸ்வரி சொல்றான். கோடீஸ்வரி, எஸ் கோடீஸ்வரி என்னங்க ஜெகன்மோகினி மாதிரி வர்றீங்க, காணாம போறீங்க. அடிக்கடி என்ன காப்பாத்திட்டே இருக்கிறீங்களே. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்க, என்ன காப்பாத்துனீங்க. இன்னைக்கு தியேட்டருக்கு வந்தீங்க, என்ன காப்பாத்துனீங்க. உங்க கூட பேசவே முடியாதா? கொஞ்சம் உங்க அட்ரஸ் கொடுங்களேன். 115 சொக்கலிங்கம் தெரு, சொக்கலிங்கம் தெரு, வெஸ்ட் மாம்பலம், வெஸ்ட் மாம்பலம், சென்னை. சென்னை. இந்தாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? அட்ரஸ்ங்களா? 115 சொக்கலிங்கம் தெரு, சொக்கலிங்கம் தெரு, வெஸ்ட் மாம்பலம், வெஸ்ட் மாம்பலம், சென்னை. சென்னை. எது கேட்டீங்க? இல்ல நானும் தேடி பிடிச்சாங்க வரணும் இல்லையா? இந்த லூசுங்களை எல்லாம் அங்க கூட்டிட்டு வராதீங்க, தனியா வாங்க. மறுபடியும் பை.